மனிதனை சாகிறதுக்கென்று இவனுக்கு படைக்கவே இல்லை. அப்படி படைச்சிருந்தானே ஆனாக்கா அறிவுங்கிற மாணிக்கத்தை, அழியாத அறிவுங்கிற மாணிக்கத்தை இவங்க கொடுத்துருக்க மாட்டான். சாவுக்காக படைச்சிருந்தானே ஆனால் அறிவுங்கிற மாணிக்கத்தை மனிதனுக்கு கொடுத்துருக்க மாட்டான். அப்போ அழியாத ஒரு வஸ்துவாகிய பெருமிதமான வஸ்துவை இவனுக்கு வச்சு படைச்சிருக்கிற போது என்ன, இவனுடைய சொந்த தூலமானது அழியாத தூலம் இவனுக்குள்ளாரே ஒரு தூலம் இருக்குகிறது. அது அந்த சர்வேஸ்வரனை குடியிருக்கிற தூலம். மற்ற அண்டத்திலேயோ அல்லது சூரியனிலேயோ சந்திரனிலேயோ எந்த எல்லையிலேயோ எங்கும் இல்லை. சர்வேஸ்வரனானவன் மனிதனுடைய இருதய கமலத்திலேயே அவன் குடியிருக்கிறான். அப்போ அந்த இருதய கமலமானது என்ன, அது இவனுக்கு அழியாத ஒரு தேகமாக மாறும். அது வர்ற செம்மல்கள் இருப்பார்களே, அவர்களால் அது விளங்கலாம். அப்போ அழியாத தூலத்தை ஒன்றை வைத்து கொடுத்து அது எந்த விதத்திலையும் அழிய முடியாது. அதனுடைய பிரகாசமும் இங்கே உலகத்தில் அதுக்கு அழகு ஒன்றும் சொல்ல முடியாது. வாசனையும் இந்த உலகத்தில் அதுக்கு ஒப்பிட முடியாது. அப்பேற்பட்ட தூலத்தை இவனுக்கு தந்து, அந்த தூலத்துக்கு இந்த அறிவியையும் தந்து, இவனுக்கு அழிவில்லாத அந்த வாழ்க்கையும் அந்த பரமபதம் என்று சொல்லப்பட்ட அதையும் இவனுக்கு பட்டம் செய்து வச்சான். அப்போது இவன் அந்த வழியை விட்டு போட்டு அதை கனாவிலேயே நினைக்காதபடிக்கு நாம் இதே தூலம்னு நாம் நம்பிக்கை இருக்குது. எது இதோ அனித்திய தூலம். அப்போ இந்த தூலமான இந்த அனித்திய தூலத்தில் அறிவுங்கிற மாணிக்கத்தை வச்சான். அறிவுங்கிற தூலம் எதுக்கு உடையது என்றால் அந்த அழியாத தேகத்துக்கு உடையது. அழியாத தேகத்துக்கு உடையது. இப்போ அதில் என்ன நமக்கு தெரியுது அப்படின்னாக்க, நாம் அழிஞ்சு போகிற தேகமாச்சுது. நமக்கு 1000 வருஷத்துக்கு இருந்தாலும் அழியக்கூடாதுங்கிற ஒரு மாளிகை கட்டணும்னு நினப்பு வருது. இடிஞ்சு போகணும்னு வீடு கட்டுறது யாரும் கட்டுறதில்லை. சரி, நமக்கு மூஞ்சி போகணும்னு ஆரம் சம்பாதிக்கிறது உண்டா? அதுவும் கிடையாது. எந்த காலத்துக்கு இருக்கணும், இன்னமும் இருக்கணும், இன்னும் அதுக்கு மேலே இருக்கணும், அதுக்கு மேலே இருக்கணுங்க நினப்பு வருது இல்லை? இந்த நினப்பு எந்த தேகத்திலிருந்து வர்றது நினப்புன்னு சொல்லி இந்த அழியிற தேகத்திலிருந்தா வர்றது இல்லை. இல்லை, அந்த அழியாத தேகத்தில் கொடுத்திருக்கின்ற அந்த நிதியத்தினுடைய நினப்பு இதில் வந்து அடிக்குது. அப்போது நாம் எதற்காக வேண்டி வந்தவையானால் அந்த அழியாத தூலத்தை, நம்ம சொந்த தேகத்தை, அந்த தேகத்தை கைப்பற்றுகிறதுக்கு தான் இந்த பூலோகத்துக்கு என்ன இத்தனை சவரட்னையும் அவன் செய்து வச்சிருந்தான், அதை பெறுகிறதற்காக வேண்டி.